ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு செஷனில் நம்ம பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதால பின்னாடி கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஷெடியூல் அதுதான் நம்ம ஏற்கனவே போன செஷனில் பார்த்தோம்ல, அதோட கண்டினியூஷன் தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கிட்டத்தட்ட பிஎன்எஸ் பாரதிய நியாய சன்னிஹிதால அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் விமன் அப்படிங்கிற டாப்பிக்கே நம்ம ஃபுல்லாக முடித்த மாதிரி ஆயிடும் நம்ம இந்த ஷெடியூல் பார்த்தாலே. இந்த ஷெடியூலில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, இப்போ கண்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 64 சப்செக்ஷன் 1 ரேப் பற்றி சொல்லியிருக்காங்க. ரேப்க்கு குறைஞ்சது 10 வருஷம் ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் கடுங்காவல் தண்டனை கொடுக்கலாம். அது லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டாக கூட மாறலாம், அதிகரிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் அபராதம் உண்டு, அது காக்னிசபிள் அஃபென்ஸ் தான், நான் பெயிலபிள். அப்புறம் செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடக்கும். அப்புறம் 64 சப்செக்ஷன் 2 அது என்ன அப்படின்னா ரேப் பை போலீஸ் ஆஃபீஸர் இல்லை பப்ளிக் சர்வெண்ட் இல்லைன்னா மெம்பர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருப்பாங்கள்ல, மிலிட்ரி, நேவி, அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, பர்சன் பீயிங் ஆன் அதாவது ஜெயிலு, ரிமாண்ட் ஹோம், அதோட ஸ்டாஃப்ஸு, இல்லைன்னா மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இல்லைன்னா விமன் இல்லைன்னா குழந்தைங்களோட காப்பகம் இருக்குல்ல, சில்ட்ரன்ஸ் கஸ்டடி வச்சுருப்பாங்க, அதில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாஃப்ஸு அவங்களால, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸால் இவங்கெல்லாம் ரேப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதாவது இவங்களெல்லாம் நம்பலாம், இவங்களாம் அத்தாரிட்டியாக இருக்கிறாங்க அந்த பர்சனுக்கு அப்படிங்கும்போது அவங்களே ரேப் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா ரொம்ப நெருங்கிய ரிலேட்டிவாலேயே அந்த பர்சன் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா அந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு 10 வருஷத்துக்கு குறையாத கடுங்காவல் தண்டனை கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அது லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டாக கூட மாறலாம். லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்னா இந்த செக்ஷனில், அதாவது இப்போ நான் சொன்ன குற்றத்துக்கு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இறுதி மூச்சு வரை, அதாவது கடைசி அவங்களோட இயற்கை மரணம் அடைகிற வரை கடைசி காலம் வரைக்கும் ஜெயிலில் இருக்கிறது தான் தண்டனை. அந்த வரைக்கும் தண்டனை கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அபராதம் உண்டு, இது காக்னிசபிள் அஃபென்ஸ் தான். காக்னிசபிள்னு என்னது, வாரண்ட் இல்லாமலே அரெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் நான் பெயிலபிள், செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடக்கும், சரியா. அப்புறம் 65 சப்செக்ஷன் 1 என்ன சொல்கிறாங்கன்னா பர்சன்ஸ் கமிட்டிங் அஃபென்ஸ் ஆஃப் ரேப், ஓகே, 16 வயதுக்கு கீழே உள்ள பெண்கள் மேலே நடக்கிற கற்பழிப்பு குற்றமாக இருந்தால் அந்த குற்றவாளிகளுக்கு 20 வருடத்திற்கு குறையாத கடுங்காவல் தண்டனையும், அந்த தண்டனையை கடைசி, அதாவது அந்த குற்றவாளியோட இறுதி வாழ்வு காலம் வரை ஜெயிலே இருந்து முடிக்கிற வரைக்கும் கூட அந்த தண்டனை அதிகரிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் அபராதம் உண்டு, காக்னிசபிள் அஃபென்ஸ் தான், நான் பெயிலபிள், செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடக்கும், சரியா. அப்புறம் 65 சப்செக்ஷன் 2 என்ன சொல்கிறாங்கன்னா 12 வயதுக்கு கீழே உள்ள பெண் குழந்தைங்களை ரேப் பண்ணுறதுக்கான தண்டனை 20 வருடத்துக்கு குறையாத ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் கடுங்காவல் தண்டனை. அது கடைசி காலம் வரைக்கும் அங்கேயே இருக்கிற மாதிரி, அங்கேயே இருந்து ஜெயிலேயே வாழ்வு ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி கூட இம்ப்ரெசன்மெண்ட் அப்படியும் அதிகரித்து கொடுக்கலாம். டெத் மரண தண்டனையும் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் அபராதம் உண்டு, இது காக்னிசபிள், நான் பெயிலபிள், செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடக்கும். 66 என்ன சொல்கிறாங்கன்னா 66 எந்த குற்றத்தை பற்றி சொல்லுதுன்னா ரேப் பண்ணனால அந்த விக்டிம் இருப்பாங்கல்ல, அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி ஒரு செயல்பட முடியாத வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க, இல்லைன்னா அதனால அவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது அப்படி நடந்திருந்தால் அந்த குற்றத்துக்கு 20 வருடத்திற்கு குறையாத கடுங்காவல் தண்டனை சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த தண்டனை அதே தான், இறுதி காலம் வரை, கடைசி அந்த மனுஷனோட இறுதி காலம் வரை ஜெயிலே இருக்கிற மாதிரி கூட அதிகரிக்கலாம். அப்புறம் மரண தண்டனையும் கொடுக்கலாம், இந்த ஏதாவது ஒன்று இருக்கும், ஓகேவா. அது காக்னிசபிள் அஃபென்ஸ் தான், நான் பெயிலபிள், செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடக்கும். அப்புறம் 67 என்ன சொல்கிறாங்கன்னா 67 ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பிரிஞ்சிருக்காங்க, இது கோர்ட் மூலமாக டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சிருக்காங்க. அப்படிங்கப்போ அவங்க ஹஸ்பண்ட் அவரோட ஒய்ஃப் கூடயே செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் இருக்கிறது அந்த ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அது காக்னிசபிள் அஃபென்ஸாக மாறும், அவங்களோட விருப்பத்திற்கு எதிராக, அவங்க கன்சென்ட் இல்லாமல்
இருந்தாருன்னா அதுக்கு வந்து குறைஞ்சது 2 வருஷம் சிறை தண்டனையும் அது 7 வருஷ தண்டனையாக கூட ஆகலாம், அது அபராதமும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெயிலபிள் அஃபென்ஸ் தான், செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடக்கும். 68 என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பை எ பர்சன் இன் அத்தாரிட்டியாக இருப்பாங்கல்ல, மேலதிகாரியாக இருக்கிறவங்க, போலீஸ் அதிகாரியாக இருக்கிறவங்க, அத்தாரிட்டி பொசிஷனில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பெண் கூட இது பண்ணுறது, அவங்களோட பொசிஷனை பயன்படுத்தி அவங்க தவறுதலாக நடந்துக்கிறத வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தண்டனை ரிகரசிவ் 5 வருடத்திற்கு குறையாத கடுங்காவல் தண்டனை, அது வந்து 10 வருஷமாக கூட ஆகலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அபராதம் உண்டு. காக்னிசபிள் அஃபென்ஸ் நான் பெயிலபிள் செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடக்கும். அப்புறம் செக்ஷன் 69 ஆஃப் பிஎன்எஸ் வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பை எம்ப்ளாயிங் டெசிட்ஃபுல் மீன்ஸ், ஏமாற்றும் விதமாக ஒரு பெண்ணுக்கு தப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ப்ராமிஸ் பண்ணி ஏமாற்றி அவங்க கூட உறவு கொள்வது. முதலே வந்து அந்த பொண்ணை ஏமாத்துகிற நோக்கத்தில் தான் வந்து அவங்கள்ட்ட பழகிறது, ஆனால் பொய்யான ப்ராமிஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி இருக்கிறது. இது எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து இந்த ப்ரொமோஷன் கொடுக்கறது அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறது, எதையாவது மறைச்சி எதையாவது ஒரு நிமிஷம். ஆமாம், ஏதோ ஒரு அடையாளத்தை மறைச்சி கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நிமிஷம், means such as making marriage or job imprisonment for a term that ஓகே, குறைந்தபட்ச தண்டனை எவ்வளோன்னு சொல்லலை, ஆனால் அதிகபட்சமாக 10 வருஷத்துக்குள்ள ஜெயில் தண்டனை கொடுக்கலாம். அப்புறம் வந்து ஃபைனும் கொடுப்போன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொன்ன, 69 ஓகே. இது வந்து காக்னிசபிள் நான் பெயிலபிள் செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடக்கும். அப்புறம் 70 சப்செக்ஷன் 1 வந்து கேங் ரேப்புக்கு வந்து 20 வருடம் குறையாமல் கடுங்காவல் தண்டனை. அப்புறம் வந்து அது வந்து கடைசி காலம் வரைக்கும் ஜெயிலே இருக்கிற மாதிரி ஒரு குற்றவாளி, ஒரு பர்சனோட நேச்சுரல் லைஃப் முடிகிற வரைக்கும், நேச்சுரல் லைஃப் எவ்வளோ காலம் இருக்கோ அது வரை ஜெயிலே இருக்கிற வரைக்கும் கூட நீட்டிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் அபராதம் உண்டு. இது காக்னிசபிள் அஃபென்ஸு நான் பெயிலபிள் செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடக்கும். அப்புறம் 70 சப்செக்ஷன் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, 18 வயதுக்கு கீழே உள்ள பெண்மணியிடம் வந்து கேங் ரேப் பண்ணுறது, அந்த குற்றத்துக்கு வந்து குறைந்தபட்ச தண்டனையே கடைசி காலம் வரைக்கும் ஜெயிலில் இருக்கிறது. அப்புறம் வந்து அபராதமும் உண்டு. சில நேரம் வந்து மரண தண்டனை கொடுக்கலாம், வித் டெத்தும் கொடுக்கலாம், ஓகேவா, ஆர் வித் டெத், அதான் எல்லாது மரண தண்டனை கொடுக்கலாம். காக்னிசபிள் இது வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸு, இது செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடக்கும். அப்புறம் 71 என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 71 ரிப்பீட் அஃபெண்டர்ஸ் பற்றி சொல்கிறாங்க. திருப்பி தவறு பண்ணுறவங்க, அதாவது தண்டனைக்கு அப்புறமும் திருந்தாமல் திருப்பி தவறு பண்ணுறவங்க வந்து இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இந்த ரேப் பண்ணுறவங்கலாம் வந்து இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் வித் லைஃப் விச் ஆல் மீன்ஸ், ஓகே, இதே தான் கடைசி காலம் வரைக்கும் ஜெயிலே இருக்கிற மாதிரி தண்டனை கொடுப்பாங்க. மரண தண்டனை கொடுக்கலாம். இது காக்னிசபிள் நான் பெயிலபிள் செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடக்கும். அப்புறம் 72 சப்செக்ஷன் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி இருப்பாங்கள்ல, அவங்களோட ஐடென்டிட்டியை, அவங்களோட அடையாளத்தை வெளியில் விடுறது, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வெளியில் விடுறது வந்து ஒரு குற்றம். அதுக்கு வந்து 2 வருட சிறை தண்டனையும் அபராதமும் உண்டு. காக்னிசபிள் அஃபென்ஸ் இது வந்து பெயிலபிள், எந்த மேஜிஸ்ட்ரேட்னாலும் இதை ட்ரை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் 73 வந்து இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றத்தை வந்து கோர்ட்டில் வந்து ப்ரொசீடிங்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரேப் கேஸு, இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது அப்படிங்கும்போது கோர்ட்டோட முன் அனுமதி இல்லாமல் அந்த கேஸை பற்றி பிரிண்ட் பண்ணுறது, அதை பப்ளிஷ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து குற்றம் தான். இந்த குற்றத்துக்கு வந்து 2 வருடம் சிறை தண்டனையும் அபராதமும் உண்டு. இது காக்னிசபிள் அஃபென்ஸு, பெயிலபிள், எந்த மேஜிஸ்ட்ரேட்னாலும் எனி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடக்கும், ஓகேவா. 74 என்ன சொல்கிறாங்கன்னா, அசால்ட் ஆர் யூஸ் ஆஃப் கிரிமினல் ஃபோர்ஸ், ஓகே, ஒரு பெண்ணோட மாடஸ்டி அவுட்ரேஜ் பண்ணுற மாதிரி, அதாவது அவங்களோட அடக்கத்தை வந்து
வெளி இது இழிவுபடுத்துகிற மாதிரி இல்லைன்னா அதை தாக்குற மாதிரி கிரிமினல் ஃபோர்ஸ், அதாவது குற்ற நடவடிக்கை இல்லைன்னா ஃபோர்ஸ் எதையாவது யூஸ் பண்ணி அசால்ட்டு அவங்க வன்முறையில் ஈடுபட்டு அவங்களோட அடக்கத்தை வந்து சீர்குலைக்க முயற்சி பண்ணுறது. அதுக்கு வந்து 1 வருஷத்துக்கு 1 வருஷ சிறை தண்டனை, அது 5 வருஷமாக கூட எக்ஸ்டெண்ட் ஆகலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஃபைன் உண்டு, அபராதம் உண்டு. காக்னிசபிள் அஃபென்ஸ் இது, நான் பெயிலபிள், எந்த மேஜிஸ்ட்ரேட்னாலும் பார்க்கலாம். அப்புறம் 75 சப்செக்ஷன் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, 75 சப்செக்ஷன் 2ல் வந்து சப்செக்ஷன் 1 பற்றி சொல்லியிருப்பாங்க. 75 சப்செக்ஷன் 1 வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை 3 விதமாக பிரித்து சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து 75 சப்செக்ஷன் 2 வந்து சப்கிளாஸ் 1, சப்கிளாஸ் 2, சப்கிளாஸ் 3ல் சொல்லியிருக்கிற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு நிமிஷம். என்னெல்லாம் என்னென்ன எந்த அஃபென்ஸ் எல்லாம் இதில் 74 கீழே சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது விருப்பம் இல்லாத, அன்வெல்கம்னா வரவேற்காத ஃபிசிக்கல் கான்டாக்ட், அதாவது ஒரு பொண்ணை லைட்டாக தொட முயற்சி பண்ணுறது, ஏதோ ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட் வச்சுக்க முயற்சி பண்ணுறது. அப்புறம் வந்து இந்த தவறான எண்ணத்தோட அட்வான்ஸ், அதாவது வெளிப்படையாகவே அவங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறது. அப்புறம் வந்து ரெக்வஸ்ட் இல்லைன்னா டிமாண்ட் ஃபார் செக்ஷுவல் ஃபேவர்ஸ், செக்ஷுவல் ஃபேவர்ஸ்க்காக ரெக்வஸ்ட் பண்ணுறது இல்லைன்னா டிமாண்ட் பண்ணுறது. சப்கிளாஸ் 3 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த போனோகிராஃபி எல்லாம் அவங்க அந்த பெண்மணியோட விருப்பம் இல்லாமல் அவங்களுக்கு காமிக்கிறது. அப்புறம் சப்கிளாஸ் 4 என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்கிங் செக்ஷுவலி கலர்ட் ரிமார்க்ஸ், தவறாக வந்து அடையாளப்படுத்துறது இல்லைன்னா ஏதாவது ஒன்று காமிச்சு அதை சொல்கிறது, அந்த மாதிரி ஜோக் அடிக்கிறது, அதெல்லாமே கலர்ட் ரிமார்க்ஸ் தான். ஸோ இதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு வந்து 3 the punishment may extend to 3 years of imprisonment fine. அதாவது 1 வருஷம் rigorous imprisonment for with 3 years or fine. ஓகே, கடுங்காவல் 3 வருஷத்துக்கான கடுங்காவல் தண்டனை, ஃபைனு இல்லைன்னா 2ம் சேர்த்து கொடுப்பாங்க. காக்னிசபிள் அஃபென்ஸ் தான், நான் பெயிலபிள், செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடக்கும். அப்புறம் 75 சப்செக்ஷன் 3 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 4வது ஒரு குற்றம் சொன்னேன்ல சப்கிளாஸ் 4ல் என்ன சொன்னேன், மேக்கிங் செக்ஷுவலி கலர்ட் ரிமார்க்ஸ். ஓகே, அதுவும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு கீழே தான் வரும். அதுக்கு என்ன தண்டனை அப்படின்னா 1 வருட சிறை தண்டனை, ஃபைனு இல்லைன்னா 2ம் சேர்த்து கொடுப்பாங்க. காக்னிசபிள், நான் பெயிலபிள், செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடக்கும். அப்புறம் 76 என்ன சொல்கிறாங்கன்னா, அசால்ட் ஆர் யூஸ் ஆஃப் கிரிமினல் ஃபோர்ஸ் டு உமன் வித் இன்டென்ட் டு டிஸ்டர்ப். ஓகே, அந்த பெண்மணியோட ட்ரெஸ்ஸு உருவ முயற்சி பண்ணுறது இல்லைன்னா அவங்களுக்கு அசால்ட்டு, அவங்கள அடித்து வன்முறை மூலமாக அவங்க ட்ரெஸ்ஸை உருவ முயற்சி பண்ணுறது இல்லைன்னா ஏதோ அவங்கள அவங்க ட்ரெஸ்ஸை உருவுறதுக்கு என்ன வேணாலும் பயன்படுத்தலாம், அவங்கள மிரட்டலாம், ஏதோ கிரிமினல் ஃபோர்ஸ் அந்த மாதிரி பண்ணி இது பண்ணுறதுக்கு வந்து 3 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது 7 வருஷமாக கூட ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபைனு. இது வந்து காக்னிசபிள் அஃபென்ஸு, நான் பெயிலபிள், செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடக்கும். அப்புறம் 77 வந்து வயோரிசம் பற்றி சொல்கிறாங்க. வயோரிசம்னா என்னது அப்படின்னா, ஒரு பெண்ணை வந்து அவங்க வந்து இப்போ தனிமையாக இருக்கும், இந்த இடத்துல யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க, இல்லைன்னா இது வந்து ஒரு ப்ரைவேட்டான பிளேஸு, இங்கே நம்ம பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு ஏதாவது ஒரு இடம் இருக்கும்ல, எதிர்பார்க்காதது, இந்த இடத்துல நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்கங்கிற இடத்துல அவங்க வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அந்த பெண்ணை வந்து பார்க்குறது, கவனிக்கிறது, இல்லைன்னா ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறது. அப்புறம் வந்து அவங்க ஏதாவது ப்ரைவேட்டாக ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து கேப்சர் பண்ணி இந்த ஆபாசமாலாம் சில பேர் எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இது பண்ணுறத வந்து 76 கிலோ வயோரிசம் குற்றம்னு சொல்கிறாங்க. அதுவும் அதை இன்னொருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க சில பேர், அதுவுமே குற்றம் தான். ஸோ இந்த மாதிரி குற்றத்துக்கு வந்து ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரைவசி சச் அஸ் யூஸிங் த ரெஸ்ட் ரூம், பீயிங் பார்ஷியலி அன்ட்ரெஸ்ட் அண்ட் என்கேஜிங் இன்டிமேட் ஆக்டிவிட்டி. ஓகே,
வயோரிசம்க்கு வந்து 1 வருஷத்துக்கு குறையாமல் தண்டனை உண்டு. அது 3 வருடமாக கூட ஆகலாம். ஃபைன் உண்டு. காக்னிசபிள் அஃபென்ஸு பெயிலபிள் செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடக்கும். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்க, செகண்ட் டைம் இந்த ஒரு வாட்டி வயோரிசமில் தண்டனை அனுபவிச்சதுக்கப்புறமும் திருப்பியும் திருந்தாமல் திருப்பி செகண்ட் டைமு இல்லைன்னா அடுத்தடுத்து சப்ஜிக்வெண்ட் கன்விக்ஷன் திருப்பியும் வருது அப்படின்னா இம்ப்ரெஷன் 3 வருஷத்துக்கு குறையாத சிறை தண்டனை உண்டு. அது 7 வருஷமாக கூட ஆகலாம். அப்புறம் ஃபைனு. அது காக்னிசபிள் நான் பெயிலபிள் செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடக்கும். ஓகே, ஃபஸ்ட் டைம் இந்த தவறை பண்ணும்போது அது பெயிலபிள். ஓகேவா? செகண்ட் டைம் பண்ணுறீங்க, அதுக்கு அடுத்தடுத்த வாட்டியும் பண்ணுறீங்க, ஒரு குற்றவாளி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது வந்து நான் பெயிலபிள். சரியா? இது வந்து இதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்குது. அதாவது அந்த பெண்ணோட கன்சென்ட்டோடு தான் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அப்படியே இருந்தாலும் அதை 3வது நபருக்கு வந்து அதை கொடுக்கறதுக்கு அந்த பெண் கன்சென்ட் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துலேயும் அது தவறு தான். அதுக்கும் சேர்த்து தான் தண்டனை, அதுவும் குற்றம் தான். அப்புறம் வந்து 78 சப்செக்ஷன் 2 ஸ்டாக்கிங். ஸ்டாக்கிங்னால் என்னது? ஒரு பெண்ணை வந்து பின்தொடர்வது. அவங்களோட விருப்பம், அவங்க எனக்கு விருப்பம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கப்புறமும் அவங்கள பின்னாடியே அலையிறது, பின்தொடர்றது, அவங்கள காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணுறது, இல்லைன்னா எப்படியாவது அவங்களோட காண்டாக்டை எடுத்துகிட்டு அவங்கள தொடர்ந்து காண்டாக்ட் பண்ணி தொந்தரவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஸ்டாக்கிங். சரியா? இதுக்கு 3 வருஷம் சிறை தண்டனையும் ஃபைனும் உண்டு. இது காக்னிசபிள், பெயிலபிள், எந்த மேஜிஸ்ட்ரேட்னாலும் பார்க்கலாம். இதை வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணால் தான் இப்படி, செகண்ட் டைம் பண்ணுறீங்க இல்லை தொடர்ந்து பண்ணுறாங்க ஒரு குற்றவாளி கன்விக்ஷனுக்கு அப்புறமும் தொடர்ந்து இந்த தவறை திருப்பி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து 5 வருஷத்துக்கான சிறை தண்டனை அப்புறம் ஃபைனும் உண்டு. காக்னிசபிள், நான் பெயிலபிள், எந்த மேஜிஸ்ட்ரேட்னாலும் பார்க்கலாம். ஓகேவா? அப்புறம் 79 என்ன சொல்கிறாங்கன்னா, அட்டரிங் எனி வேர்ட் ஆர் மேக்கிங் எனி ஜெஸ்டர் இன்டென்ட் டு இன்சல்ட் த மாடஸ்டி ஆஃப் எ உமன். ஓகே, ஒரு பெண்ணோட அடக்கத்தையும் பெண்ணோட மாடஸ்டியை சில சீர்குலைக்கும் விதமாக வார்த்தைகளை உபயோகிக்கிறது, அதாவது தவறான கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறது, இல்லைன்னா ஏதாவது ஜெஸ்டர் மூலமாக அந்த லேடியை வந்து, அதான் அந்த பெண்மணி இன்சல்ட் பண்ணணும், அவங்களோட அடக்கத்தை அவங்களோட இதை வந்து இன்சல்ட் பண்ணணுங்கிற விதமாக வந்து பேசுகிறது, இதெல்லாம் வந்து குற்றம் தான். 79க்கு கீழே பிஎன்எஸ் தான். இதுக்கு வந்து சிம்பிள் இம்ப்ரெசன்மெண்ட் 3 வருடத்துக்கு சிம்பிள் இம்ப்ரெசன்மெண்ட்டும் ஃபைனும் உண்டு. இது காக்னிசபிள் அஃபென்ஸு, பெயிலபிள், எந்த மேஜிஸ்ட்ரேட்னாலும் பார்ப்பாங்க. அப்புறம் 80 சப்செக்ஷன் 2 வந்து டவுரி டெத் பற்றி சொல்லும். டவுரி டெத் அப்படின்னா வந்து பொதுவாகவே 7 திருமணமாகி 7 வருடத்திற்கு உள்ளாக ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து அது டவுரி டெத்தாக இருக்கலாம் அப்படின்னு வந்து கோர்ட் வந்து ப்ரெசம்ஷன் எடுத்துப்பாங்கல்ல. பிஎஸ்ஐக்கு கீழே, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு கீழேயும் நம்ம அதை பார்ப்போம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, ஓகே சாரி, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். ஸ்டாக்கிங்கில் வந்து ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அந்த பெண்ணோட பாதுகாப்புக்காக தான் நம்ம அந்த பெண்ணை வந்து தொடர்ந்து செல்கிறோம். இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு க்ரைம் நடக்க போகுது, அந்த ஆபத்தை வந்து தடுக்கிறதுக்காக தான் தொடர்ந்து செல்கிறோம். அதுக்கு வந்து லீகல் அப்ளிகேஷன் இருக்குது, ஒருத்தங்களுக்கு சட்ட ரீதியான அவங்கள வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குது. அப்படிங்கும்போது அது ஸ்டாக்கிங்கிற குற்றமாகாது. ஓகேவா? இது எக்ஸப்ஷன். ஓகே, இப்போ நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், அடுத்து இதை பற்றி டவுரி டெத்து. ஓகே, டவுரி டெத்து வந்து உங்களுக்கு தெரியும், வரதட்சணை. டவுரி டெத்துனாலே வரதட்சணை மூலமாக ஏற்படுற மரணம் இல்லையா, அந்த கொடுமை மூலமாக ஏற்படுற மரணம். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் நாட் லெஸ் தென் 7 வருடத்துக்கு குறையாத சிறை தண்டனை, அது வந்து ஆயுள் தண்டனையாக கூட மாறலான்னு சொல்கிறாங்க. காக்னிசபிள் அஃபென்ஸு, நான் பெயிலபிள், செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடக்கும். அப்புறம் 81 என்ன சொல்கிறாங்கன்னா, எ மேன் பை டெசிட் காசிங் எ உமன் நாட் லாஃப்லி மேரிட் டு ஹிம் டு பிலீவ் தட் ஷீ இஸ் லாஃப்லி மேரிட் டு ஹிம். அண்ட் ஓகே, ஒரு பொண்ணு வந்து லாஃபுல் சட்டப்படி அவருக்கு திருமணம் ஆகலை, ஆனாலும் உனக்கும் எனக்கும் சட்டப்படி திருமணம் ஆயிட்டு அப்படின்னு அந்த பெண்ணை நம்ப வச்சு
அந்த பெண் கூட குடும்பம் நடத்திட்டு இருந்தார். அந்த பெண் அது அவர் தான் என்னோடய சட்டப்படியான கணவர் அப்படிங்கிற நம்பிக்கையில் குடும்பம் நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது, ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கும்போது, அந்த ஆணுக்கு வந்து அது குற்றம்னு சொல்கிறாங்க. அந்த ஆணுக்கு வந்து 10 வருட சிறை தண்டனையும் ஃபைனும் அபராதம் விதிப்பாங்க. இது நான் காக்னிசபிள், நான் பெயிலபிள். அப்புறம் மேஜிஸ்ட்ரேட், ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் தான் இதை வந்து கேஸ் பார்ப்பாங்க, டீல் பண்ணுவாங்க. அப்புறம் 82 சப்செக்ஷன் 1 மேரிங் அகைன் டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபோ இல்லைன்னா ஹஸ்பண்டோ உயிரோடு இருக்கும்போதே அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில், ஓகேவா. டிவோர்ஸ் ஆனால் திருப்பி கல்யாணம் பண்ணலாம். டிவோர்ஸ் ஆகலை ஆனால் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அவங்களோட வாழ்வு காலத்துலேயே இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வந்து தண்டனையாக வந்து இது ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு 7 வருஷம் 7 வருஷ சிறை தண்டனை, அப்புறம் அபராதம். இது வந்து நான் காக்னிசபிள், பெயிலபிள். ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் தான் இந்த கேஸை பார்ப்பாங்க. அப்புறம் 82 சப்செக்ஷன் 2 ஓகே, மேலே சொல்லியிருக்க அஃபென்ஸ் தான். அதாவது ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒய்ஃப் உயிரோடு இருக்கும், ஸ்பௌஸ் உயிரோடு இருக்கும்போதே அவங்க வாழ்வு காலத்திலேயே டிவோர்ஸ் ஆகாத பட்சத்தில் இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிற அதே அஃபென்ஸ் தான். சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒருத்தங்க இந்த மாதிரி ஏற்கனவே நமக்கு ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குங்கிறத மறைச்சி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுக்கான தண்டனை என்ன சொல்கிறாங்கன்னா, இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் 10 years அண்ட் ஃபைனு. அது அங்கே 7 years அண்ட் ஃபைனு, இங்கே 10 years அண்ட் ஃபைனு. ஸோ அது சப்செக்ஷன் 1 நீங்கள் இப்படி வச்சுக்கோங்களேன். சப்செக்ஷன் 1ல் ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ உயிரோடு இருக்கும்போதே இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது. ஸோ வந்து அது ஒரு குற்றம், ஓகேவா. சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத மறைச்சே 2வது ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா, அந்த 2வது ஒருத்தங்களுக்கு நீங்கள் செஞ்சது குற்றம் தானே, அவங்கள ஏமாத்திருக்கீங்கல்ல, அதுக்கு 10 வருஷ தண்டனை, ஃபைன் உண்டுங்கிறாங்க. நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் இது, பெயிலபிள். ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் தான் பார்ப்பாங்க. அப்புறம் செக்ஷன் 83 ஆஃப் பிஎன்எஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது திருமணம்லாம் ஆகிற மாதிரியே வந்து ஃப்ராடு பண்ணி மேரேஜ் செரிமனியெல்லாம் நடத்துவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும், அதை பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம லீகலாக வந்து மேரேஜ் பண்ணலை, சும்மா ஒரு ட்ராமா தான் போடுறோம் அப்படின்ட்டு. இது வந்து இப்போ ஆண்கள் தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. இப்போது ஒரு கேஸ் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. ஒரு பொண்ணு வந்து 40 ஆணையோ இல்லை 50 ஆணையோ ஏமாற்றி இந்த மேட்ரிமோனியில் திருப்பி ஃபோட்டோ கொடுத்து புது ஊருக்காக போய் கல்யாணம் பண்ணி அப்புறம் கொஞ்ச நாள் மருமகமாக இருந்து ஏமாற்றி அதையே இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் நம்ம ஏமாத்துகிறோம் அப்படின்ட்டு. ஆனாலும் திருப்பி ஒருத்தரையும் இந்த மாதிரி கோயிலில் போய் கல்யாணம் பண்ண வச்சு எங்கெங்கேயோ போய் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி ஆணும் பண்ணுறாங்க, பெண்ணும் பண்ணுறாங்க. அதெல்லாம் குற்றம் தான். அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எ பர்சன் வித் ஃப்ராடில், ஓகே, 7 வருஷ சிறை தண்டனையும் அபராதமும் உண்டு. நான் காக்னிசபிள் அஃபென்ஸு, நான் பெயிலபிள். ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் தான் பார்ப்பாங்க, சரியா. 84 என்னென்னா, என்டைசிங் ஆர் டேக்கிங் அவே டீடைனிங் வித் கிரிமினல், ஓகே, திருமணமான பெண்ணை வந்து கடத்துறது, இல்லைன்னா அவங்கள வந்து அடைச்சி வைக்கிறது, கிரிமினல் இன்டென்ட்டில் அடைச்சி வைக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த குற்றத்துக்கு வந்து 2 வருஷ சிறை தண்டனை, அப்புறம் அபராதம், இல்லைன்னா 2ஐயும் சேர்த்து கூட இருக்கலாம். நான் காக்னிசபிள், பெயிலபிள். அப்புறம் எந்த மேஜிஸ்ட்ரேட்னாலும் பார்க்கலாம். 85 என்ன, பனிஷ்மெண்ட் ஃபார் சப்ஜெக்டிங் எ மேரிட் உமன் டு க்ரூவல்ட்டி. ஸோ திருமணமான பெண்ணை வந்து க்ரூவல்ட்டியை பயன்படுத்துறது. க்ரூவல்ட்டினா அவங்களுக்கு வந்து கொடுமை பண்ணுறது, ஓகேவா. இதுக்கு வந்து 3 வருஷம் சிறை தண்டனை, ஃபைனு. காக்னிசபிள் இஃப் இன்ஃபர்மேஷன், ஓகே, இது வந்து அவங்க அந்த பெண்ணோட உறவினர்களோ, ரத்த சம்மந்தப்பட்ட உறவினர்களோ, இல்லை பெற்றோர்களோ, இல்லை அந்த பெண்ணை அடாப்ஷன் பண்ணி அவங்களுக்கு உறவினர்களானவங்களோ பெற்றோர்களானவங்களோ யாராவது வந்து, இல்லை கவர்மெண்ட்
அத்தாரிட்டியோ இல்லை யாராவது பப்ளிக் சர்வெண்ட்டு யாராவது அந்த பெண்ணோட பிஹாஃபில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இது காக்னிசபிள் அஃபென்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் 87ல் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்னாப்பிங், அப்டக்டிங் ஆர் இன்டியூசிங் உமன் டு கம்பல் மேரேஜ். ஒரு பெண்ணை வந்து நீ கட்டாயமாக திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்னாப் பண்ணுறது, இல்லைன்னா அவளை வந்து அவங்க வந்து உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னு இன்டியூஸ் பண்ணுறது, இதற்கெல்லாம் வந்து தண்டனை வந்து 10 வருஷ சிறை தண்டனை, ஃபைன், காக்னிசபிள், நான் பெயிலபிள், கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் இதில் நடக்கும். ஓகேவா? 88 என்ன சொல்கிறோம்னா, காசிங் மிஸ்கேரேஜ். ஓகே, இதுலேருந்து அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் சைல்டுக்கு போயிடும். அதாவது கரு கலைப்பு, அதுக்கு வந்து 3 வருட சிறை தண்டனை, ஃபைனு, இல்லைன்னா 2மே உண்டுங்கிறாங்க. அப்புறம் நான் காக்னிசபிள், பெயிலபிள், மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஓகே. அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் சைல்டு வந்து ஷெடியூலில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஓகேவா? உங்களுக்கு அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் விமன் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே வந்து மேரேஜ் ஆனால் வந்து ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து இது பொருந்தது. ஓகேவா? ஸோ யூ ஹாவ் ஆல் த ரைட்ஸ் ஓவர் யுவர் ஒய்ஃபு. ஸோ வந்து அந்த க்ரூயல்ட்டி, டவுரி டெத்து, அப்புறம் வந்து என்னது 67 என்ன சொல்கிறாங்க, ஒய்ஃபு பிரிஞ்சு இருக்கும்போது ஒய்ஃபோட சம்மந்தம் இல்லாமல் அவங்ககிட்ட உறவு கொள்வது, இந்த 3 தான் ஹஸ்பண்ட்ஸ் பண்ணுனா வந்து தப்பு. மற்ற எல்லாமே அது குற்றமாகாது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.